ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஹோம்மேட் பெயிண்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துப்பேன். இது கூடவே ஃபெவிகால் இருக்கும் இல்லையா, அதுலேயும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு சேம் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது பெயிண்ட்டுக்கான பேஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண இந்த மாதிரி கலர் பேலட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா குட்டி குட்டி கப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இப்போ ஊற்றியாச்சு. இப்போது நான் வீட்டிலையே இந்த மாதிரி கலர் இருந்துச்சுனால நான் கலரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் கலருக்கு பதிலாக காஃபி தூள், அந்த மாதிரி ரெட் கலருக்கு பதிலாக குங்குமம், எல்லோ கலருக்கு மஞ்சத்தூள், இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலருக்கு பெண்ணோட இங்க் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வயலட் கலருக்கு உஜாலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இங்கே பிங்க் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர், இந்த மாதிரி கலர் இருந்துச்சு. நான் அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். 2 பொருள் இருந்தாலே போதும். அதாவது பவுடரும் ஃபெவிகாலும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட பெயிண்ட் ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்டிங் டைமுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பெயிண்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு பெயிண்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.